வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. 2025 வெளிவந்த தி ஹவுஸ்மேட் வார கடைசியில பாக்குறதுக்கான ஒரு தரமான படம். பொதுவா நம்ம சேனல்ல பழைய படங்கள்ல தான் போடுவோம். ஆனா இந்த படத்தை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா இதை உடனே போடணும்னு. ஏன்னா இந்த மாதிரி மோசமா நிறைய நடக்கிறத சமீபத்துல நியூஸ்ல நிறைய பார்த்தோம். அத கடைசியில சொல்றேன். வாங்க நேரா படத்துக்குள்ள போவோம். முடிஞ்சா ஹெட்செட் போட்டு கேளுங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இவதான் மில்லி. வீட்டு வேலையால் தேவைக்காக மில்லி இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறா. அவ இன்டர்வியூ போற இடம் பெரிய பணக்கார வீடு. பணக்கார வீடுனா வேற லெவல் பணக்காரங்க. எந்த அளவுக்குனா வாழைப்பழத்தை கூட ஸ்பூன்ல தான் சாப்பிடுவாங்க. வீட்டை பார்த்தே மில்லி பிரமிச்சு போறா. அப்ப நீனா வெளியே வரா. நீங்க தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களான்னு கேக்குறா. அதுக்கு எமிலி ஆமா மேடம் சொல்றா. என்ன மேடம் எல்லாம் சொல்லாதீங்க, நீனானே கூப்பிடுங்கன்னு மில்லியே உள்ள கூட்டிட்டு போறா. வீட்டுல பார்த்தா சாப்பாடெல்லாம் பயங்கரமா இருக்கு. மில்லி எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குறா. நீனா ரெசியூமை படிச்சு பார்த்து நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய அனுபவமும் இருக்கு, இந்த வேலைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறா. அதுக்கு மில்லி பரவாயில்ல, எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப நாளா வெளியூர்ல வேலை பார்த்தேன், எப்படியாவது இந்த ஊருக்கு வரணும்னு தான் இந்த இன்டர்வியூக்கு வந்தேன்னு சொல்றா. நீனாவுக்கு மில்லிய பார்த்த உடனே பிடிச்சு போகுது. அவளை வீடு முழுக்க சுத்தி காமிக்கிறா. வீட்டுடைய பெட்ரூம், ஹாலு, கிச்சன், அப்புறம் மில்லி தங்குற ரூம்னு எல்லா இடத்தையும் காமிக்கிறா. என்னுடைய கணவர் பிசினஸ் பண்றாரு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இப்ப நான் குழந்தை உண்டாயிருக்கேன், அதனால தான் உங்களை வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்றா. ரிசல்ட் என்னன்னு நாளைக்கு சொல்றேன்னு சொல்றாங்க. மில்லி கிளம்பி போறா. இந்த வேலை கண்டிப்பா நமக்கு கிடைக்க போறது இல்ல. என்ன பத்தி அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நான் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே பொய்னு கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காதுன்னு இருக்கா. மில்லிக்கு வீடு, வாசல், காசு, பணம்னு எதுவுமே இல்ல. கார்லயே தான் தங்குறா. வேலை தேடி அலையறா. அப்ப அடுத்த நாள் நீனா கிட்ட இருந்து கால் வருது. உங்களால உடனே வேலைக்கு சேர முடியுமான்னு கேக்குறா. மில்லி சந்தோஷத்துல இதோ இப்பவே வரேன்னு கிளம்பி போறா. வீட்டுக்குள்ள தோட்டக்காரன் இருக்கான். அவன்கிட்ட கதவை திறக்க சொல்லி உதவி கேக்குறா. ஆனா அவன் பதிலே சொல்லாம அமைதியா போறான். மில்லி வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. வீடு மொத்தமும் கலைஞ்சி ஒரே அழுக்கா இருக்கு. நல்ல வேலை நீ வேலைக்கு வந்த, அர்ஜென்ட்டா எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால வீட்டை பாத்துக்க முடியாது, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் சொல்றா. பெட்டி எல்லாம் கொண்டு வரலையான்னு கேக்குறா. அதுக்கு மில்லி எல்லாத்தையும் நான் ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கேன், இப்போதைக்கு 2 பை மட்டும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றா. மில்லி வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. அப்ப நீனாவோட கணவனும் மகளும் வராங்க. மில்லி இங்கதான் வேலை செய்ய போறான்னு சொல்றா. அதுக்கு அவன் கணவன் ஆண்டி எதுக்காக வேலைக்கு வைக்கணும்னு கொஞ்சம் தயங்குறான். கடைசியா நீனாக்காக வேலைக்கு வைக்க ஒத்துக்கிறான். எமிலி அவ ரூமுக்கு போறா. வீட்டோட மாடியில அவ ரூம் இருக்கு. அவ ரூம்ல ஜன்னலே இல்ல. அது மட்டும் இல்ல, கதவுமே சரியா மூடல, சாவி இல்லாம இருக்கு. நீனா வரும்போது கதவை பத்தி சொல்றா. கவலைப்படாத, ஜன்னலையும் கதவையும் சீக்கிரமா சரி பண்றேன்னு நீனா சொல்றா. உன்னுடைய மொபைல் பார்த்தேன், ரொம்ப பழசா இருக்கு, இதையே இனிமேல் வச்சுக்கன்னு நீனா கொடுக்குறா. ஒரு வழியா ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னு மில்லியும் நிம்மதியா இருக்கா. மறுநாள் முழிக்கிறா. பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடிச்சு புடிச்சு வேகமா ட்ரெஸ் போட்டு கீழே கிளம்பி வரா. வந்து பார்த்தா நீனா எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. மில்லி அதை பார்த்து தகச்சு போய் நிக்கிறா. நீனா அவகிட்ட என்னுடைய மீட்டிங்காக நான் நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன், அது எங்க போச்சு, நேத்து நீ சுத்தம் பண்ணும்போது அதை தொலைச்சிட்டான்னு கோவத்துல எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. மில்லி நான் எடுக்கலன்னு சொல்றா. அதுக்கு நீனா அப்ப நான் போய் சொல்றேனா, நீதான் அதை தொலைச்சிட்டான்னு காட்டு கத்துறா. அப்ப அவ கணவன் ஆண்டியும் வரான். நீனாவ முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ண முயற்சி பண்றான். சரி கவலைப்படாத, மீட்டிங் இன்னும் நேரம் இருக்கு, மறுபடியும் நோட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம்னு சமாதானப்படுத்தி நீனாவ அனுப்புறான். ஆண்டி மில்லி கிட்ட அவ இப்படி நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் வேலை பிஸில இப்படி கோவமா நடந்துகிட்டா, பெருசா எடுத்துக்காதன்னு மில்லிக்கு ஆறுதல் சொல்றான். இதை எல்லாத்தையும் வெளியே தோட்டக்காரன் பாத்துட்டு இருக்கான். மில்லி குப்பைய போட வெளியே போறா. அப்ப அந்த தோட்டக்காரன் மைக்கேல் நீ ஏன் இந்த வீட்டுக்கு வந்தன்னு கேக்குறான். மில்லி என்னன்னு கேட்க வரா. அப்ப மேல இருந்து நீனா முறைக்கிறா. அதை பார்த்து மைக்கேல் எதுவும் சொல்லாம போறான். வீட சுத்தம் பண்ணும்போது மில்லி பேசின்ல ஒரு மாத்திரையை கவனிக்கிறா. அதை பார்த்ததும் சந்தேகப்பட்டு மாத்திரை எங்க இருக்குன்னு தேட பாக்குறா. அப்ப அங்க நீனா வந்துடுறா. காலையில நான் ரொம்ப கோவமா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்றா. மில்லி அதுக்கு பரவாயில்லன்னு சொல்றா. பொண்ணு சிசிக்காக மில்லி சாப்பாடு ரெடி பண்றா. அதுக்கு ஆண்டியும் உதவி பண்றான். அந்த பொண்ணு சிசியும் எப்பயும் வெறப்பாதான் இருக்கும். ஜூஸ் வேணுமான்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு தண்ணியும் ஜூஸையும் ஒரே கிளாஸ்ல குடிக்க கூடாது, அது நமக்கு கௌரவம் இல்ல, போய் சுத்தமான கிளாஸ் எடுத்துட்டு வான்னு சொல்றா. மில்லியும் அதுக்காக புது கிளாஸ எடுத்துட்டு வந்து தரா. அந்த அளவுக்கு ஆச்சாரமான ஃபேமிலி தான் பாத்துக்கோங்க. ஒரு வாரம் ஆகுது. மில்லி வெளியே கிளம்புறா. அப்ப நீனா எங்க போறேன்னு கேக்குறா. அதுக்கு மில்லி இன்னைக்கு சாட்டர்டே, அக்ரிமெண்ட் படி எனக்கு லீவு, அதனால கொஞ்சம் வெளியே போறேன்னு சொல்றா. நீனா அதுக்கு இன்னைக்கு நீ எங்கேயும் போக முடியாது, எனக்கு சலூனுக்கு போக அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதனால லீவு கிடையாது, ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்றா. அதுக்கு மில்லி இல்ல இன்னைக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்றா. அப்ப ஆண்டி எங்க வரான். நீனா கிட்ட பரவாயில்ல இன்னைக்கு அவ லீவ் எடுக்கட்டும், நானே வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதனால நீனா லீவ் எடுத்துக்கன்னு அனுப்புறா. மில்லி நேரா ஒருத்தங்களை பார்த்து சைன் பண்றா. யாருன்னு பார்த்தா அவங்க போலீஸ்.
போலீஸ். இப்ப நீ எங்க வேலை பாக்குற, என்ன பண்றன்னு எல்லா தகவலையும் கேக்குறாங்க. உனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், இந்த வேலையை நீ விட்டுட்டனா மறுபடியும் 5 வருஷம் நீ ஜெயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு மில்லி எனக்கு தெரியும், நான் இந்த வேலையை ஒழுங்கா பாத்துப்பேன்னு சொல்றா. அப்ப நீனா கிட்ட இருந்து போன் வருது. பொண்ணு சிசிலி கிளாஸ் முடிஞ்சு வருவா. உடனே போய் அவளை கூப்பிடுன்னு சொல்லி போனை வச்சிடறா. ஸ்கூல் அட்ரஸ் எதுவுமே தரல. உடனே மில்லி அடிச்சு பிடிச்சு நெட்ட பார்த்து அந்த ஸ்கூலுக்கு ஓடி போறா. சிசிய கூப்பிட போறா. அப்ப ஃப்ரெண்டோட அம்மா வந்து, நீங்க தான் புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்களா, இன்னைக்கு சிசி எங்க வீட்டுக்கு தான் வரா, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. மில்லி அதுக்கு ஒத்துக்கல. அப்ப நீனாக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. அப்ப நீனா அவங்க கிட்ட, நான் மில்லி அங்க போக சொல்லல, அவளே தான் வந்திருக்கா, சிசிய உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. இத கேட்டு மில்லி ஷாக் ஆகுறா. மில்லி திரும்பி வீட்டுக்கு வரா. பார்த்தா அங்க ஆண்டியோட அம்மா வந்திருக்காங்க. எதுக்காக இப்போ நீ சிசியோட ஸ்கூலுக்கு போன, நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணுன்னு சொல்றா. மில்லி எதுவும் சொல்லாம நிக்கிறா. அப்ப நீனா அம்மா அவகிட்ட, இது ரொம்ப காஸ்ட்லியான தட்டு, சைனால இருந்து என் மகனுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அன்னைக்கு ராத்திரி மில்லி தூங்கிட்டு இருக்கா. அப்ப ராத்திரி தூக்கத்துல எந்திக்கிறா. ஏன்னா அங்க கதவு எல்லாம் மூடி இருக்கு, காத்தே வரல. ராத்திரி சும்மா டிவி பார்க்க கீழே வரா. பார்த்தா அதே நேரத்துல ஆண்டி அங்க வரான். அப்ப மில்லி, சாரி மன்னிச்சிருங்க, தூக்கம் வரலன்னு டிவி பார்க்க வந்தேன்னு சொல்றா. ஆண்டி எதுக்கு, பரவாயில்ல, நானும் டிவி தான் பார்க்க வந்தேன், வா சேர்ந்தே பாப்போன்னு பாக்குறாங்க. அப்ப ஆண்டி மில்லியோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க, எங்க பிறந்து விளந்தன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு இந்த மாதிரி ஷோ பார்க்க ரொம்ப பிடிக்கும், ஆனா எங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால டிவி அவ்வளவா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு மில்லி, எங்க வீட்லயும் அப்படிதான்னு பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க நீனா வரா. நைட்டு 2 மணி ஆகுது, இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஆண்டி தூக்கம் வரலன்னு சொல்றான். நீனா அதுக்கு, 2 மணி ஆகுது, ஒழுங்கா போய் தூங்குங்கன்னு சொல்றா. அப்ப மில்லியும் நான் தூங்க போறேன்னு சொல்றா. அப்ப நீனா அவகிட்ட, இனிமேல் இது சரிப்பட்டு வராது, நாளையில இருந்து நீ வேலையில இல்லன்னு சொல்றா. மில்லி அதை கேட்டு ஷாக் ஆகி, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், எல்லாம் சரியா நடந்துக்கிறேன்னு சொல்றா. நீனா அதுக்கு ஒத்துக்கல. மில்லி ரொம்ப கெஞ்சி கேக்குறா. கடைசியா நீனா, உனக்கு 1 வாரம் வாய்ப்பு தரேன், அதுல ஒழுங்கா நடந்துக்கலனா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றா. மில்லியும் அதுக்கு ஒத்துக்கிறா. இன்னொரு கண்டிஷன், இனிமேல் என் கணவர்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதன்னு சொல்றா. மில்லியும் சரின்னு சொல்லிட்டு போறா. மறுநாள் சிசி கூட படிக்கிற பசங்க அம்மாக்கெல்லாம் வராங்க. எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மில்லி அவங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கா. அப்ப அவங்க, வேலைக்கு ஆள் எடுத்திருக்கியே, பிரெக்னண்டா இருக்கியான்னு கேக்குறாங்க. நீனா அதுக்கு இல்லன்னு சொல்றா. இத கேட்டு மில்லி ஷாக் ஆகுறா. எல்லாரும் மாறி மாறி புகழ்ந்து பேசிக்கிறாங்க. அப்ப நீனாக்கு போன் கால் வருதுன்னு வெளியே போறா. அவ வெளியே போனதும் நீனாவை பத்தி எல்லாரும் குறை சொல்றாங்க. ஆண்டி ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அவனுக்கு போய் இப்படி ஒரு மனைவியா, இவ சைக்கோ மாதிரி நடந்துப்பா, இவ கூட எல்லாம் எப்படி ஆண்டி குடும்பம் நடத்துறானு பேசிக்கிறாங்க. இத எல்லாத்தையும் கேட்டு மில்லி ஷாக்ல இருக்கா. நீனா வந்ததும் மறுபடியும் சிரிச்சு பேசிக்கிறாங்க. மறுநாள் எல்லாரும் வேலைக்கு போனதும் மில்லி அவ சாப்பிட மாத்திரைய செக் பண்ணி பாக்குறா. கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா அது எல்லாமே சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட்காக உள்ள மாத்திரை. அதை பார்த்து பதறி போறா. உடனே அவ ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, எனக்கு கொஞ்சம் காசு கடனா தெரியா, என்னால இங்க ரொம்ப நாள் வேலை பண்ண முடியாது, உடனே நான் வெளியே போறேன், நீ தான் உதவி பண்ணணும்னு கேக்குறா. சாயங்காலம் நீனாவும் ஆண்டியும் சண்டை போட்டுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. நீனா அழுதுகிட்டே போறா. அப்ப மில்லி ஆண்டி கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அதுக்கு ஆண்டி, நாங்க டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போனோம், அதுல நீனாவுடைய கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, அதனால டாக்டர் இனிமேல் அவளால குழந்தையே பெத்துக்க முடியாதுன்னு சொன்னாருன்னு சொல்றான். எனக்கு நிறைய குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை, ஆனா அது முடியாம போச்சுன்னு வருத்தப்படுறான். அப்ப மில்லி கிட்ட, உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, எனக்குன்னு நான் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைன்னு சொல்றான். அப்ப மில்லி, அதான் சிசி இருக்காளேன்னு கேக்குறா. ஆண்டி அதுக்கு, சிசி என்னுடைய பொண்ணு இல்ல, அவ நீனாக்கு பிறந்தவன்னு சொல்றான், ஆனாலும் நான் அவளை என் பொண்ணு மாதிரி தான் பாத்துப்பேன்னு சொல்றான். ராத்திரி மில்லி தூங்கிட்டு இருக்கா. அப்ப நீனா பயங்கரமா கத்துற சத்தம் கேக்குது. உடனே பதறி போய் கீழே வந்து பாக்குறா. அப்ப நீனா கை முழுக்க ரத்தத்தோட கதவை திறக்கிறா. மில்லிய பார்த்து, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் புருஷனுக்கு நான் ஏத்த வேலைன்னு சொன்னாங்களே, அதை பத்தி சொல்ல வந்தியான்னு கேக்குறா. அதை கேட்டு மில்லி ஷாக் ஆகுறா. அப்ப ஆண்டி வந்து நீனாவை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துறான். அப்பதான் மில்லிக்கு ஒண்ணு புரிய வருது, நீனாக்கு அவளை சுத்தி நடக்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கு. மறுநாள் நீனா மில்லி கிட்ட, என்ன மன்னிச்சிரு, நேத்து ராத்திரி சண்டையில நிறைய பொருளை தூக்கி போட்டு உடைச்சிட்டேன், அதெல்லாம் நானே சுத்தம் பண்ணிட்டேன், நான் புள்ள உண்டாயிருக்கேன்னு உன்கிட்ட பொய்யும் சொன்னேன், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதன்னு சொல்றா. மில்லியும் பரவாயில்லன்னு சொல்றா. அப்ப நீனா அவகிட்ட, இது எல்லாம் என்னுடைய பழைய ட்ரெஸ், எல்லாமே விலை அதிகம், இனிமேல் நீயே வச்சுக்கன்னு கொடுக்குறா. மில்லி வேணான்னு சொல்றா. அதுக்கு அவ, எப்படியும் இதை நான் தூர போட போறேன், அதுக்கு நீயே வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போறா. நீனா மில்லி கிட்ட, எனக்கு ஒரு உதவி பண்ணு, வர சனிக்கிழமை ஒரு மியூசிக் கான்சர்ட் வருது, அதுக்கு நானும் ஆண்டியும் போக போறோம், நீ ஏன் டிக்கெட்டை புக் பண்ணுன்னு சொல்றா. மில்லியும் அதுக்கு ஒத்துக்கிறா. மில்லி சிசியை கூட்டிட்டு வர அவ ஸ்கூல்ல காத்துட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு, நானும் ஹவுஸ் மேட் தான், நீங்க சிசியை கூப்பிட வந்தீங்களான்னு கேக்குறா. அதுக்கு மில்லி ஆமான்னு சொல்றா. அப்ப அந்த பொண்ணு, சிசியும் அவ அம்மா மாதிரியே ரொம்ப வித்தியாசமா நடந்துப்பான்னு சொல்றா. மில்லி அதுக்கு, என்ன சொல்றீங்கன்னு கேக்குறா. அப்ப அந்த பொண்ணு, உங்களுக்கு உண்மையே தெரியாதா, சிசியோட அம்மாவை நாங்க எல்லாருமே சைக்கோன்னு தான் கூப்பிடுவோம், அவ ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்
லெவல்ல இருந்தா. அது மட்டும் இல்ல, ஒரு முறை நிறைய மாத்திரை சாப்பிட்டு அவ பொண்ணையும் தண்ணியில முக்கி கொல்ல பார்த்தா. ஆண்டி எப்படிதான் அவ கூட வாழ்றாருன்னு தெரியல. ஆண்டியை தவிர வேற யாராலையும் நீனா கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றா. இத கேட்டு மில்லி செம ஷாக் ஆகுறா. சிசிய கூப்பிட்டு வீட்டுக்கு வரா. அப்ப அங்க தோட்டக்காரன் இருக்கான். மில்லி அவங்கிட்ட பேசலான்னு போறா. உடனே நீனா வந்து தடுக்கிறா. நீ எதுக்கு அவங்கிட்ட பேசுற? அவன் கூட உனக்கு பேசுற வேலையே இல்லன்னு திட்டுறா. கையில டிக்கெட்ஸ் காமிச்சு இதை யாரு புக் பண்ணதுன்னு கேக்குறா. மில்லி எதுக்கு? நீங்க சொன்ன டிக்கெட்டை நான் புக் பண்ணிட்டேன்னு சொல்றா. அதுக்கு நீனா, நான் உன்னை அடுத்த வாரம் புக் பண்ண சொன்னேன், ஆனா நீ இந்த வாரம் புக் பண்ணிருக்க. இந்த வாரம் எனக்கு வேலை இருக்கு, நானும் சிசியும் ஊருக்கு போறோம், அதனால இந்த டிக்கெட்டுக்கான காசை நீ தான் தரணும்னு திட்டுறா. அப்ப ஆண்டி வந்து காசை நான் ரீஃபண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீனாவை சமாதானப்படுத்துறான். நீனாவும் சிசியும் ஊருக்கு போறாங்க. அன்னைக்கு ஆண்டி மில்லி கிட்ட, நான் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அதை கேன்சல் பண்ண முடியாது, பேசாம நாம 2 பேரும் அந்த ஷோக்கு போலாமான்னு கேக்குறான். மில்லியும் அதுக்கு ஒத்துக்கிறா. நீனா கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டி கூட கிளம்புறா. ராத்திரி நிகழ்ச்சிக்கு போறாங்க, நிறைய பேசுறாங்க. அப்ப ஆண்டிக்கு மில்லிய பிடிச்சு போகுது. நிகழ்ச்சி முடிஞ்சதும் சாப்பிட போறாங்க. அப்ப ஆண்டி, நான் நிறைய குடிச்சிட்டேன், அதனால கார் ஓட்ட முடியாது, பேசாம இன்னைக்கு ராத்திரி ரூம் எடுத்து தங்கிக்கலாம்னு சொல்றான். மில்லியும் அதுக்கு ஒத்துக்கிறா. ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டி சும்மா இருப்பானா? நைட்டு ஃபுல்லா ஒரே ரொமான்ஸ் தான். மறுநாள் விடியுது. அப்ப நீனா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. பார்த்தா நீனா ஊர்ல இருந்து சீக்கிரமா வரப்போறா. ஆண்டி மில்லி கிட்ட, நீனா வரதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா போகணும்னு சொல்றான். அப்ப மில்லி, இந்த விஷயம் நீனாக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சதுன்னா என் வேலையே போயிரும்னு சொல்றா. அதுக்கு ஆண்டியும் ஒத்துக்கிறான். 2 பேரும் வேகமா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. நீனா வீட்டுக்கு வரா. அப்ப ஒன்னும் தெரியாத மாதிரி மில்லி அங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. நீனாவுக்கு எதுவும் தெரியாத மாதிரி பாத்துக்கிறாங்க. காலையில சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நீனா மில்லி கிட்ட, நேத்து ராத்திரி நீ எங்க போனேன்னு கேக்குறா. அதுக்கு அவ, நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போனேன், காலையில தான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றா. அப்ப நீனா, நீ ரொம்ப நல்லா சமைக்கிற, நீ எங்க இதெல்லாம் கத்துக்கிட்ட? 10 வருஷம் ஜெயில இருந்தியே, அங்கதான் இதெல்லாம் கத்துக்கிட்டியான்னு கேக்குறா. இத கேட்டு மில்லி செம ஷாக் ஆகுறா. ஆண்டியும் ஷாக்ல இருக்கான். அப்ப நீனா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, எல்லாத்தையும் மறந்து நல்லா வேலை பாக்குறன்னு சொல்லி பாராட்டுறா. அப்பதான் மில்லிக்கு ஒண்ணு புரிய வருது. நீனாக்கு ஆரம்பத்துல இருந்தே மில்லிய பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. மில்லிக்கு இந்த வேலையை விட்டா வேற கதியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ வேலைக்கு எடுத்திருக்கா. இத எல்லாத்தையும் நினைச்சு எம்லி பயந்து போறா. அப்ப நீனாவோட ஃப்ரெண்டு ஒருத்திய பாக்குறா. அவ எம்லி கிட்ட, நீனா கொடுத்த புது போனா பரவாயில்லையே, பொதுவா வீட்டுல வேலை செய்யறவங்க முதலாளி கொடுத்த போனை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த போனை வச்சு நீ பேசுறது, மெசேஜ் பண்றது, எங்க போறேன்னு எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியும், நீ தைரியமா பயன்படுத்துறியன்னு கேக்குறாங்க. அப்பதான் எமிலிக்கு புரியுது, நீனாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவ ஆண்டி கூட ராத்திரி வெளியே போனதும் தெரிஞ்சிருக்கு. கடையில இருந்து வெளியே வரா. அப்ப திடீர்னு போலீஸ் வராங்க. காரை திருடி இருக்கேன்னு சொல்லி மில்லியை அரெஸ்ட் பண்றாங்க. உடனே ஆண்டி அங்க வந்து போலீஸை தடுக்கிறான். மில்லிய காப்பாத்தி கூட்டிட்டு போறான். அந்த கம்ப்ளைண்ட கொடுத்ததே நீனா தான். அப்ப மில்லி ஆண்டி கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, நான் ஜெயில போனதை சொல்லியிருக்கணும், அதை நான் மறைச்சிட்டேன்னு சொல்றா. அதுக்கு ஆண்டி, முடிஞ்சதை பத்தி இப்ப பேச வேணாம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றான். அப்ப மில்லி, நீனாவுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றா. ஆண்டியும் ஆமான்னு சொல்றான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நீனா அங்க செம கோபத்துல இருக்கா. மில்லிய பார்த்து, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ என் கணவன் கூட வெளியே போவ? ராத்திரி நீங்க ஹோட்டல்ல ஒன்னா இருந்திருக்கீங்க, ஜெயில பரோல்ல வெளியே வந்த கைதி உனக்கு இவ்வளவு திமிரா? என் ட்ரெஸ்ஸை திருடிட்டேன்னு சொல்லி உன்னை நான் இப்ப போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்றா. மில்லி அதுக்கு, அந்த ட்ரெஸ்ஸை திருடல, நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொல்றா. ஆனா நீனா, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருன்னு மிரட்டுறா. அப்ப ஆண்டி கடுப்பாகி, போதும் இதோட எல்லாத்தையும் முடிச்சுப்போம், என்னால இனிமேல் உன்னை பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்றான். நீனா ஷாக் ஆகி நிக்கிறா. அப்ப ஆண்டி, இனிமேல் நீங்க இருக்க கூடாது, இது என்னுடைய வீடு, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போன்னு சொல்றான். இத கேட்டு நீனா அழுதுகிட்டு வெளியே கிளம்புறா. மில்லிய பார்த்து, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றா. காரை எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே வரா. வீட்டு வாசல்ல கதறி அழுவுறா. ஆண்டி மில்லி கிட்ட, நடந்ததை எதையும் மனசுல வச்சுக்காத, இத நான் முன்னாடியே பண்ணிருக்கணும், ஆனா இப்பதான் இதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ இந்த வீட்டை விட்டு போனது நல்லதுன்னு சொல்றான். அதுக்கு மில்லி, சிசி என்ன ஆவான்னு கேக்குறா. ஆண்டி அதுக்கு, நான் லாயர் கிட்ட பேசுறேன், உடனே அவளை என் கஸ்டடிக்கு கொண்டுட்டு வரேன்னு சொல்றான். அதுக்கு மில்லி, சரி உடனே நான் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன், வீட்டு வேலை நிறைய இருக்குன்னு சொல்றா. நான் பரோல்ல வெளியே வந்திருக்கேன், கண்டிஷன் படி வேலை இல்லாம என்னால பரோல்ல வெளியே இருக்க முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு ஆண்டி, இனிமேல் நீ இங்க வேலைக்காரி இல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்டு மில்லியும் நிம்மதியாகிறா. 2 பேரும் வீட்டுல ஒன்னா தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டெய்லியும் ரொமான்ஸ் தான். ஒரு வழியா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னு மில்லியும் நிம்மதியா இருக்கா. ஒரு நாள் மில்லி காலையில சமைக்க வரா. அப்ப தோட்டக்கார மைக்கில பார்த்து பயந்து சாப்பாட்டை கீழே போட்டுறா. அதுல ட்ரேல இருந்த எல்லா தட்டும் உடைஞ்சு போகுது. சத்தம் கேட்டு ஆண்டி ஓடி வரான். அப்ப அவ நடந்ததை சொல்றா. இத கேட்டு கடுப்பாகி, உன்னை நான் வேலைக்கு வச்சதே நீ நான் கம்பல் பண்ணதுனாலதான், இனிமேல் உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லி மைக்கில வெளியே அனுப்பிடுறான்.
இப்ப அந்த வீட்ல ஆண்டியும் மில்லியும் மட்டும்தான் இருக்காங்க. ஆண்டி மில்லி கிட்ட இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ யார பார்த்தும் பயப்பட வேணாம்னு சொல்றான். அதுக்கு மில்லி, என்ன மன்னிச்சிடு, உன்னோட அம்மா உனக்காக ஆசையா வாங்கின தட்டை நான் உடைச்சிட்டேன்னு சொல்றா. ஆண்டி அதுக்கு, பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவனால இந்த பிளேட்டை சரி பண்ண முடியும், அதனால உடஞ்ச பீஸ எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு வைன்னு சொல்றான். மில்லியும் சரின்னு சொல்றா. ஒரு கவர்ல உடஞ்ச எல்லா பீஸையும் எடுத்து வைக்கிறா. ஆண்டி திரும்பி வந்து அந்த கவரை பாக்குறான். அப்ப மில்லி, நீ சொன்ன மாதிரியே உடஞ்ச பீஸை எடுத்து வச்சிட்டேன்னு சொல்றா. அதுக்கு ஆண்டி, எடுத்து வச்சிருக்க, ஆனா பிளேட் கழுவாம இருக்கேன்னு கேக்குறான். மில்லி அதுக்கு, அது நிறைய பீஸா உடஞ்சு போச்சு, அதனாலதான் அப்படியே விட்டேன்னு சொல்றா. அப்ப ஆண்டி சிரிச்சுக்கிட்டே, சரி வா நாம மேல ரூமுக்கு போலான்னு மில்லியோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க 2 பேரும் ஒயின் குடிக்கிறாங்க. ராத்திரி அங்கேயே தூங்குறாங்க. மில்லி ரொம்ப நேரம் தூங்கிடுறா. மறுநாள் எழுந்து பாக்குறா. பார்த்தா அந்த ரூம்ல அவ துணிகள் எதுவுமே இல்ல, காலியா இருக்கு. வெளியே வர பாக்குறா. பார்த்தா கதவும் பூட்டி இருக்கு. இத பார்த்து மில்லி ஷாக் ஆகுறா. ஆண்டி, நீ எங்க இருக்க? உள்ள நான் மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்துன்னு கத்துறா. அப்ப ஆண்டி கதவுக்கு வெளியே நின்னு, நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றான். மில்லி உடனே கதவு திறக்கல, நான் வெளியே வரணும்னு சொல்றா. அதுக்கு ஆண்டி, கதவை திறக்கிறேன், ஆனா இப்ப இல்ல, உனக்கான வாய்ப்பு வரும்போது திறக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். மில்லிக்கு ஒன்னும் புரியாம கதவை திறன்னு கத்துறா. அடுத்த காட்சியில நீனாவை காமிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போது கார்ல கதறி அழுவுறா. கொஞ்ச நேரத்துல அழுதுகிட்டே பயங்கரமா சிரிக்கிறா. ஒரு வழியா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோன்னு சொல்லி கார்ல கிளம்புறா. பார்த்தா நீனா சோகமா இல்ல, செம்ம சந்தோஷத்துல இருக்கா. சத்தமா பாட்டை போட்டு துள்ளி குதிக்கிறா. ஆண்டியோட போட்டோவை எரிச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில நிம்மதியா இருப்பேன்னு சொல்றா. அப்பதான் நீனாவோட பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. சின்ன குழந்தையா இருக்கும் போதே நீனாவுடைய அம்மா அப்பா இறந்து போறாங்க. அவ ஆதரவு இல்லாம அனாதை இல்லத்துல வளர்றா. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஸ்காலர்ஷிப்ல காலேஜ் வரைக்கும் வரா. காலேஜ்ல நல்லா படிக்கிறா. இதுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையா மாறப்போகுதுன்னு நினைக்கிறா. ஆனா அப்பதான் கல்யாணமான ஒரு ப்ரொஃபசர் கூட காதல் வருது. அதனால சிசியும் பிறக்கிறா. படிச்சு முடிச்சு அவளுக்குன்னு ஒரு வேலை தேடிக்கிறா. சிசிய தனியா வளர்க்க ஆரம்பிக்கிறா. அவளுக்குன்னு யாருமே இல்லாத ஒரு தனிமையான வாழ்க்கையில இருக்கா. ஒரு நாள் ஆபீஸ்ல மீட்டிங்க்கு பாஸ் கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் முன்னாடியும் அவளை திட்டுறாங்க. ஆண்டி அவ முதல் முறையா பாக்குறா. மீட்டிங் முடிஞ்சதும் ஆண்டி நீனா கிட்ட, அவர் உங்களை தேவையில்லாம திட்டாரு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றான். ஆண்டிய பார்த்த உடனே நீனாக்கு பிடிச்சு போகுது. ஏன்னா அவன் பேசுற விதம் எல்லாமே ரொம்ப அன்பாவும் பணிவாவும் இருக்கு. தினமும் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. யாருமே இல்லாம தனிமையில இருந்த நீனாக்கு இனிமேல் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை வருது. ஏன்னா ஆண்டி மாதிரி ஒருத்தனை தான் எல்லா பெண்களும் விரும்புவாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், அன்பா பேசுறான். அவனுடைய சிரிப்புலயே எல்லாருக்கும் அவனை பிடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு ஆண்டி ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. அப்பா ஒரு நாள் 2 பேரும் பேசும்போது நீனாவோட தலையை கவனிக்கிறான். அவ தலையில பொடுகு நிறைய இருக்கு. அப்ப ஆண்டி, உன் தலைய நீ பாக்கலையா? உன் முடியோட வேறு ஒழுங்கா இல்ல, அதை சுத்தம் பண்ணலையான்னு கேக்குறான். நீனா அதுக்கு, நான் பார்லருக்கு போகணும்னு இருந்தேன், இன்னைக்கு போக முடியல, நாளைக்கு போய் சரி பண்றேன்னு சொல்றா. அடுத்த நாள் நீனா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரா. அப்ப ஆண்டி அவ முடிய பாக்குறான். இன்னும் சுத்தம் பண்ணலையான்னு கேக்குறான். நீனா அதுக்கு, இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை, அதனால பார்லர் போக முடியல, நாளைக்கு நான் சலூன் போவேன்னு சொல்றா. அப்ப ஆண்டி நீனா கிட்ட, மேல் ரூம்ல நான் ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வான்னு சொல்றான். நீனாவும் அது எடுக்க மேல் ரூமுக்கு போறா. அப்ப அந்த ரூம் கதவை ஆண்டி சாத்துறான். ஒன்னும் புரியாம நீனா கதவை திறக்க பாக்குறா. ஆனா கதவை திறக்க முடியல. ஆண்டி, நீ என்ன பண்ற? கதவை தரேன்னு கேக்குறா. ஆண்டி அதுக்கு, நான் கதவை திறக்கிறேன், ஆனா இப்போ இல்ல, நான் சொன்னதை நீ ஒழுங்கா பண்ணலன்னு சொல்றான். நீனா ஒன்னும் புரியாம, நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறா. ஆண்டி அதுக்கு, உன்னுடைய முடி நம்மளுடைய பிரிவிலேஜ், அதுல நம்ம கௌரவம் இருக்கு, அதை நீ ஒழுங்கா பாத்துக்கணும், நீ பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், உன்னுடைய தவறுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது, இதை உன்னுடைய நல்லதுக்காக தான் செய்யறேன்னு சொல்றான். நீனா கடுப்பாகி, விளையாடுனது போதும், ஒழுங்கா கதவை திறன்னு சொல்றா. அதுக்கு ஆண்டி, கதவை திறக்கிறேன், ஆனா உன்னுடைய தண்டனையை நீ ஒழுங்கா முடிக்கணும்னு கதவுக்கு கீழே ஒரு கவரை கொடுக்குறான். அந்த கவர்ல உன்னுடைய தலைமுடிய ஒண்ணு ஒன்னா புடுங்கி வேரோட அந்த கவர்ல போடு, மொத்தமா 100 முடிய நீ புடுங்கணும், அத கவர்ல போட்டுதா, இதான் உன்னுடைய தண்டனைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். நீனா ராத்திரி முழுக்க அங்கேயே இருக்கா. அந்த ரூம்ல காத்து கூட வராம ரொம்ப கஷ்டப்படுறா. இப்படியே ஒரு நாள் ஆகுது. ஆனா ஆண்டி கதவை திறக்கவே இல்ல. வேற வழி இல்லாம நீனா அவ தலைமுடிய புடுங்க ஆரம்பிக்கிறா. 100 தலைமுடிய புடுங்கி அந்த கவர்ல போட்டு வெளியே தள்ளுறா. ஆண்டி எப்ப வருவான்னு கதவை கிட்டே காத்துட்டு இருக்கா. ஆண்டி அந்த கவரை எடுத்து பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட 100 முடி கேட்டேன், ஆனா ஒரு முடியில வேறு சரியா இல்ல, அதனால மறுபடியும் முதல்ல இருந்து 100 முடிய புடுங்கி வைன்னு சொல்றான். இத கேட்டு நீனா கதறி அழுவுறா. மறுபடியும் வலி தாங்க முடியாம 100 முடிய புடுங்கி வைக்கிறா. அங்க பாத்ரூம் வசதி கூட கிடையாது. ஒரு பக்கெட்ல தான் போயாகணும். பசி தாங்க முடியாம மயக்கத்துல இருக்கா.
அப்ப ராத்திரி ஆண்டி வந்து, என்ன மன்னிச்சிடு, இது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் செய்யறேன், தண்ணி குடின்னு கொடுக்குறான். தாகத்துல தண்ணி குடிச்சிட்டு நீனா அவ பொண்ணை பார்க்க வேகமா ஓடி போறா. அவ பொண்ண தூக்க போறா. ஆனா அங்கேயே அவ மயங்கி விழுறா. ரொம்ப நேரம் கழிச்சு அவ எழுந்து பாக்குறா. அப்பதான் அவளுக்கு புரியுது, ஆண்டி கொடுத்த தண்ணியில மயக்க மருந்து கலந்துருக்கு. தண்ணி சத்தம் கேக்குதுன்னு வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா பாத்ரூம்ல சிசிய தண்ணியில முக்கி வச்சிருக்காங்க. அத பார்த்து பதறி போய் நீனா அவளை காப்பாத்த போறா. ஆனா அதே நேரத்துல போலீஸும் அங்க வராங்க. உடனே சிசியை காப்பாத்தி நீனாவையும் அங்க இருந்து புடிச்சிட்டு போறாங்க. அப்பதான் நீனாவுக்கு புரியுது, இத எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணது ஆண்டி நீனாவை வேணும்னே மாட்ட வச்சிருக்கான். அங்க நடந்த சம்பவத்தை பார்த்து நீனா தூக்க மாத்திரை சாப்பிட்டு அவ பொண்ணையும் கொல்ல முயற்சி பண்ணிருக்கான்னு அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பல நாட்கள் ட்ரீட்மெண்ட் தராங்க. நடந்ததை சொன்னாலும் அவளை யாரும் நம்பல. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் நினைச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவளை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப ஆண்டி அவளை கூப்பிடும் போது, நீனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, நான் நினைக்கிற மாதிரி நீ எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்றான். வீட்டுக்கு போனதும் சிசிய தூக்க போறா. ஆனா அவ பொண்ணையும் கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. அப்பதான் நீனாவுக்கு புரியுது, ஆண்டி இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கான். அவன் வெளியே தான் பார்க்க ஒரு ஜென்டில்மேன், ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒரு சைக்கோ. நீனாவுக்குன்னு ஆதரவா யாரும் இல்ல. என்ன பண்ணாலும் அவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான். என்ன காரணம் கிடைச்சாலும் அவளை ரூம்ல போட்டு டார்ச்சர் பண்ணுவான். தண்ணி தெரியாம கீழே சிந்துனாலோ, லைட் ஆஃப் பண்ண மறந்தாலோ, இல்ல அவனை எதிர்த்து பேசுறதுன்னு என்ன பண்ணாலும் உடனே அவளை ரூம்ல அடைச்சு போட்டுருவான். சண்டை போட ஆரம்பிச்சா உடனே அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவளுக்கு பைத்தியம்னு எல்லாரையும் நம்ப வைப்பான். இப்படியே பல வருஷங்கள் போகுது. இத பத்தி வெளியே நீனாவால யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே ஆண்டி இப்படிப்பட்டவன்னு நம்பவே மாட்டாங்க. ஏன்னா வீட்டுல தான் அவன் ஒரு சைக்கோ, ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பர்ஃபெக்டான ஜென்டில்மேன். அவன் கூட வாழவும் முடியாது, அவனை விட்டு போகவும் முடியாது. ஏன்னா அவ பொண்ண அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். நீனாவை யாருமே நம்பல, ஒரே ஒருத்தரை தவிர. அதுதான் தோட்ட வேலை செய்யற மைக்கேல். மைக்கேல் நீனா கிட்ட, உனக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்யறேன். என்னுடைய தங்கச்சிய இதே மாதிரி ஒரு ஆளுக்கு தெரியாம கட்டி கொடுத்துட்டேன். அதனால அவளை நான் இறந்துட்டேன். உன்னையும் நான் அப்படி விட மாட்டேன். உனக்கான பாஸ்போர்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணிருக்கேன். இங்க இருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்றான். ஆனா நீனாவால போக முடியல. அப்பதான் நீனாவுக்கு ஒரு திட்டம் கிடைக்குது. ஆண்டிக்குன்னு எந்த வீக்னஸுமே கிடையாது, ஒன்ன தவிர. அவன் எப்பயுமே மத்தவங்க முன்னாடி பெர்ஃபெக்டா நடந்து பாராட்டு வாங்கணும்னு நினைப்பான். அந்த வீக்னஸ பயன்படுத்தணும்னு நீனா பிளான் போடுறா. ஆண்டி ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு நீனாவை இங்கேயே லாக் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். அதனால நீனாவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளுக்கு குழந்தை பிறக்காதபடி பாத்துக்கிறா. அப்பதான் நீனா ஒரு பிளான் போடுறா. நியூஸ் பேப்பர்ல வேலைக்கு ஆள் தேவைன்னு விளம்பரம் கொடுக்குறா. அதை பார்த்துதான் மில்லி அங்க வரா. மில்லிய பாக்குறதுக்கு ஆண்டிக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்குமோ அதே மாதிரிதான் மில்லியும் இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ பேக்ரவுண்ட செக் பண்ணி பார்த்தா அவ 10 வருஷம் ஜெயில இருந்திருக்கா. அவளுக்குன்னு யாருமே இல்ல. கண்டிப்பா அவளால எங்கேயும் போக முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆளை தான் ஆண்டி தேர்ந்தெடுப்பான். இதையெல்லாம் மனசுல வச்சுதான் மில்லி அவ வேலைக்கு எடுத்திருக்கா. இந்த பிளான அவ பொண்ணுகிட்டயும் சொல்றா. அப்பதான் நமக்கே தெரிய வருது, அந்த பொண்ணு திமிரா பேசுறவ இல்ல, ஆண்டிக்கு பயந்து அந்த மாதிரி நடந்துக்கிறா. அப்ப சிசி நீனா கிட்ட, நாம தப்பிச்சு போயிடலாம், ஆனா மில்லிய நாம விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்றா. இந்த பிளான மைக்கேல் கிட்ட சொல்றா. நீ தப்பிக்கிறதுக்காக இன்னொரு பொண்ணா மாட்டி விட கூடாதுன்னு சொல்றான். ஆனா ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி மைக்கேல ஒத்துக்க வைக்கிறா. இப்ப நீனா நினைச்ச மாதிரியே மில்லி ஆண்டி கிட்ட மாட்டிக்கிட்டா. மில்லி தனியா ரூம்ல இருக்கா. அப்ப ஆண்டி எங்க வரான். சீக்கிரம் கதவை திறன்னு சொல்றா. அதுக்கு ஆண்டி, கதவை திறக்கிறேன், ஆனா இப்போ இல்ல, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த தட்டை எங்க குடும்பத்துல பல வருஷமா நாங்க பயன்படுத்துறோம். சைனால இருந்து நாங்க ஸ்பெஷலா வாங்கினது. என்னோட அம்மா இதுலதான் எனக்கு சமைச்சு தருவாங்க. இது எங்க குடும்பத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். ஆனா அதை நீ கீழே போட்டு உடைச்சிட்ட. அதை கூட நான் பெருந்தன்மையா மன்னிச்சு அந்த பீஸை நான் எடுத்து வைக்க சொன்னேன். ஆனா நீ அந்த தட்டை கூட கழுவாம அப்படியே போட்டிருக்க. இதோட வேல்யூ உனக்கு புரியல. அதனால தான் உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்றான். இத கேட்ட ஆண்டிக்கு ஒன்னும் புரியல. நீ என்ன பைத்தியமா, ஏன் இப்படி பேசுற, கதவை தரேன்னு சொல்றா. அப்ப ஆண்டி, உனக்கு ஒரு தண்டனை இருக்கு. இந்த தட்டை நீ 21 துண்டுகளா உடைச்சிட்ட. இந்த பீஸை வச்சு உன் உடம்புல நீயே கீரல் போட்டுக்கணும். 21 பீஸுக்கு 21 கீரல் போடு. அதுக்கப்புறம் நான் கதவை திறக்கிறேன்னு சொல்றான். ஆனா ஒரு கண்டிஷன், அந்த கீரல் சின்னதா இருக்க கூடாது. நல்லா கவனிச்சுக்க, ஒருவேளை நீ கீரல் சரியா போடலனா மறுபடியும் நீ 21 கீரல் போட வேண்டியதா இருக்கும். அதனால ஒழுங்கா போடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இத கேட்டு மில்லி ஷாக் ஆயிருக்கா. ஆண்டி உண்மையிலேயே எவ்வளவு பெரிய சைக்கோன்னு இப்பதான் அவளுக்கு புரிய வருது. நீனா பிளான் பண்ணி அவளை மாட்ட வச்சிருக்கானோ அவ புரிஞ்சுக்கிறா. அப்பதான் மில்லியோடைய பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஆண்டி பாக்குறதுக்கு ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருப்பான். இதே மாதிரி பணக்கார அயோக்கியன்களை நான் இதுக்கு முன்னாடியே பாத்திருக்கேன். நான் ஸ்காலர்ஷிப்ல ஸ்கூல்ல படிச்சேன். ஆனா அங்க இருக்கிற பணக்கார பசங்க ஸ்காலர்ஷிப்ல வந்த என்ன கேவலமா பாப்பாங்க.
அங்க ஒரு பணக்கார பையன் இருந்தான். பார்க்க ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருப்பான். அவன் என் ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அவளை காப்பாத்த போய் நான் அவனை அடிச்சேன். அதுல அவன் இறந்துட்டான். ஆனா போலீஸ் விசாரிக்கும் போது அந்த பொண்ணு மாத்தி பேசிட்டா. அதனால கொலை கேஸ்ல என்ன 15 வருஷம் உள்ள போட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு பரவல் கிடைச்சு இப்பதான் நான் வெளியே வந்திருக்கேன். சாதாரண பெண்களுக்கே இங்க வாழ்றது கஷ்டம். என்ன மாதிரி பெண்களுக்கு எந்த இடம் போனாலும் இதே நிலைமை தான். கடைசியா நான் இந்த வேலைக்கு வந்தேன். நீனா விரிச்ச வலையில அவ நினைச்ச மாதிரியே நான் மாட்டிக்கிட்டேன்னு அப்பதான் அவளுக்கு புரிய வருது. இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து தப்பிக்க வர வழியே இல்ல. அவன் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும்னு அந்த உடஞ்ச பீஸை வச்சு அவ உடம்புல கீறல் போட ஆரம்பிக்கிறா. ரத்தம் நிறைய வலிய ஆரம்பிக்குது. வலி தாங்க முடியாம 21 கீறல்களை போடுறா. மறுநாள் ஆண்டி உள்ள வரான். மில்லிய பார்த்து, இனிமேல் எல்லாம் சரியாயிரும், நான் பண்ணது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு அந்த 21 கோடு சரியா இருக்கான்னு எண்ணி வர பாக்குறான். அந்த நேரத்துல மில்லி அந்த பீஸை வச்சு அவன் கழுத்துலயே குத்திடுறா. டக்குன்னு அவனை தள்ளி விட்டு அவன் போனையும் புடிங்கிட்டு வேகமா அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. அந்த கதவையும் பூட்டிடுறா. ஆண்டி உள்ள மாட்டிக்கிட்டு அந்த கதவை திறன்னு கத்துறான். அதுக்கு மில்லி உள்ளேயே கடந்த சாவுன்னு கீழே இறங்கி போறா. அவ இப்ப செம பசியில இருக்கா. வேலையா வயிறு முட்டை சாப்பிட்றா. அப்ப ஆண்டி அம்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்து கடுப்பாகி உடனே கிச்சனுக்கு போறா. அவன் அம்மா வாங்கி வச்ச தட்டை எல்லாத்தையும் கொண்டு வரா. கூடவே ஒரு கட்டிங் பிளேயரையும் கொண்டு வரா. மேல ரூம் கதவு கிட்ட வரா. அப்ப ஆண்டி, மில்லி என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. அடிக்கடி எனக்கு இப்படி கோவம் வரும். இனிமேல் அப்படி வராதபடி பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு கதவை தரன்னு கெஞ்சுறான். மில்லி அதுக்கு, கண்டிப்பா நான் கதவை திறக்கிறேன், ஆனா இப்போ இல்ல. நீ ஒரு தவறு பண்ணிட்ட, அதனால இந்த குடும்ப கௌரவம் கெட்டு போச்சு. அதை சரி செய்ய உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். ஒழுங்கா நான் சொல்றதை செய்யன்னு ரூமுக்குள்ள ஒரு கட்டிங் பிளேயர் அனுப்புறா. இந்த கட்டிங் பிளேயரை வச்சு உன் பல்ல நீயே புடுங்கன்னு சொல்றா. இத கேட்டு ஆண்டி செம ஷாக் ஆகுறான். ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறான். அதுக்காக, உன்னுடைய சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு, அந்த சிரிப்பை பார்த்துதான் பல பெண்கள் மயங்கி போறாங்க, அதை நம்ம அழிக்கணும் இல்லையா, அதனால உன் பல்ல நீயே புடுங்கன்னு சொல்றா. ஆண்டி அதுக்கு, நீ என்ன பண்ணாலும் சரி நான் பல்ல புடுங்க மாட்டேன், ஒரே ஒரு போன் கால் பண்ணா போதும், போலீஸ் சொன்னா மறுபடியும் புடிச்சிட்டு போயிருவாங்க, அடுத்த 5 வருஷம் நீ ஜெயில தான் இருப்பேன்னு சொல்றான். அப்ப மில்லி நக்கலா, உனக்கு பிடிச்ச தட்டு எதுன்னு கேட்டுட்டு அந்த பீங்காம் பொருட்களை உடைக்க ஆரம்பிக்கிறா. அது வரைக்கும் திமிரா பேசின ஆண்டி உடனே தயவு செஞ்சு அதை உடைக்காதன்னு கெஞ்சிரான். மில்லி ஒண்ணா அங்க இருக்கிற எல்லா தட்டையும் போட்டு அடிச்சு நொறுக்குறா. அப்பயும் ஆண்டி பண்ணிடுற மாதிரி தெரியல. நான் மட்டும் வெளியே வந்தனா உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். அப்ப மில்லி அவனை பார்த்து, நீ தப்பு கணக்கு போட்ட, நான் ஒண்ணு நீனா இல்ல, நான் ஜெயிலுக்கு போனதே ஒரு கொலை கேஸ்க்காகன்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூம்ல பெட்ரோல் ஊத்துறா. பெட்ரோலை பார்த்ததும் நம்ம ஆளு பயத்துல நடுங்குறான். சரி நான் பண்றேன்னு ஒத்துக்கிறான். மில்லி அவன் போனை பாக்குறா. பார்த்தா ரூம்குள்ள ஒரு கேமரா இருக்கு. போன்ல லைவா வீடியோவும் ஓடுது. நீ புடுங்கிறது சரியா தெரியல, கேமரா முன்னாடி நேரம் நில்லு, அப்பதான் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்றா. இவனும் கதவுக்கு நேரம் நின்னு அவன் பல்ல அவனே புடுங்குறான். நீ கேட்ட மாதிரி நான் பல்ல புடுங்கிட்டேன், என்ன வெளியே விடுன்னு சொல்றான். அதுக்கு மில்லி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நாளைக்கு பாப்போன்னு சொல்லிட்டு கிளம்புறா. நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு போன்ல அவன் என்ன பண்றானோ அப்பப்ப செக் பண்ணிக்கிறா. அப்ப நீனா திரும்ப அந்த வீட்டுக்கு வரா. மெதுவா காரை வெளியே நிப்பாட்டி வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா. பார்த்தா மில்லி ரூம்ல லைட் எரியுது. அதை பார்த்து மில்லி தான் உள்ள மாட்டிக்கிட்டாலும் நினைச்சுக்கிறா. மில்லிய காப்பாத்தணும்னு மெதுவா வீட்டுக்கு மேல போறா. இத கவனிக்காம மில்லி தூங்கிட்டு இருக்கா. அப்ப படிக்கட்டு ஏற சத்தம் கேட்டு முழிச்சு பாக்குறா. அதுக்குள்ள நீனா மேல ஏறி, மில்லி நான் உனக்காக தான் வந்திருக்கேன், உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறா. பின்னாடியே மில்லி வரா. கதவை திறக்காதன்னு சொல்றதுக்குள்ள அந்த கதவை திறந்துடுறா. டக்குன்னு ஆண்டி நீனாவை பிடிச்சு, நீ தான் பிளான் பண்ணி அவளை விட்டுட்டு போனியான்னு நீனாவை போட்டு அடிக்கிறான். உடனே மில்லி ஓடி வந்து அவன் மண்டையிலே அடிக்கிறா. மாத்தி மாத்தி சண்டை நடக்குது. நீனாவை தள்ளி விட்டு மில்லியை அடிக்க ஓடி வரான். கீழே வந்து பார்த்தா மில்லி அங்க இருந்து ஓடி போயிட்டா. இப்ப நீனா மட்டும்தான் வீட்டுல இருக்கா. அப்ப ஆண்டி நீனாவை பார்த்து, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, தப்பு ஏன் மேலதான், நான் தான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன், எல்லாத்தையும் மறந்து நாம மறுபடியும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். அப்ப நீனா அழுதுகிட்டு என்னால முடியாதுன்னு சொல்றான். அப்ப ஆண்டி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, என்னை விட்டு உன்னால எங்க போக முடியும், உனக்குன்னு வேலை இல்ல, காசு இல்ல, எதுவுமே கிடையாது, நீ என்ன சார்ந்துதான் இருந்தாகணும், ஒழுங்கா இங்கேயே இருந்துருன்னு சொல்றான். அப்ப நீனா அவனை பார்த்து, என்னால முடியாது, உனக்கு ஒண்ணு தெரியுமா, சில சமயம் உன்னை பார்த்து நான் பரிதாபப்பட்டிருக்கேன், ஏன்னா உன்னுடைய அம்மா உன்னை அப்படிதான் வளர்த்திருக்கா, உனக்கு அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாம ஒரு சைக்கோவா உருவாக்கியிருக்கா, ஏன்னா உன்னுடைய அம்மாவே ஒரு சைக்கோ தான், உன் கூட வாழ்றதுக்கு சாகிறதே மேலுன்னு சொல்றா. திரும்பி பார்த்தா அங்க மில்லி நிக்கிறா. 2 பேரும் சேர்ந்து ஆண்டியை தள்ளி விடுறாங்க. அதுல படிக்கேட்ல இருந்து ஆண்டி கீழே விழுறான். விழுந்ததுல மண்டையில பலமா அடிபட்டு அங்கேயே இறந்து போறான். அப்ப நீனா உடனே மேல இருக்கிற பல்பை கழட்டி கீழே போடுறா. தூக்கத்துல ஆண்டி எழுந்தான். பல்பு எரியலன்னு மாட்ட பார்த்தான். தவறு கீழே விழுந்து இறந்து போயிட்டான்.
இந்த கொலைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, உடனே இங்க இருந்து கிளம்புன்னு மில்லியை பார்த்து சொல்றா. அதுக்கு மில்லி, இல்ல இந்த கொலையை பண்ணது நானே பாத்துக்கிறேன்னு சொல்றா. அப்ப நீனா அவளை கட்டாயப்படுத்தி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உடனே இங்க இருந்து கிளம்புன்னு வெளியே அனுப்புறா. மைக்கேலுக்கு போன் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய உதவி எனக்கு தேவைன்னு அவனை வீட்டுக்கு கூப்பிடுறா. அங்க நடந்தது விபத்து மாதிரி செட்டப் பண்றாங்க. போலீஸும் அங்க வராங்க. அப்ப நீனா கிட்ட நடந்ததை கேக்குறாங்க. அதுக்காக ராத்திரி ஆண்டி பல்பு மாட்ட வந்திருக்கான், அப்ப தூக்கத்துல தவறி மேல இருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்றா. போலீஸும் அவகிட்ட, அப்படியா, எதுக்காக நடுராத்திரி அவன் பல்பு மாட்ட வந்தான்னு கேக்குறா. நீனா அதுக்கு, ஆண்டி எப்பவுமே பெர்ஃபெக்டா இருப்பான், அதனால பல்பு வேலை செய்யலன்னு உடனே மாத்த வந்திருக்கான், அதுல கீழே விழுந்துட்டான்னு சொல்றா. அப்ப போலீஸ், மேல இருந்து கீழே விழுந்திருக்கான், ஆனா கழுத்துல கத்தி குத்து இருக்கேன்னு கேக்குறாங்க. இத கேட்டதும் நீனா செம ஷாக் ஆகுறா. அது மட்டும் இல்ல, உடம்பு முழுக்க கீரல் இருக்கு, நிறைய எலும்பு உடைஞ்சிருக்கு, மாடியில இருந்து கீழே விழுந்தா இந்த அளவுக்கு அடிப்படுமான்னு கேக்குறாங்க. நீனாவுக்கு என்ன சொல்றனே தெரியல, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பயத்துல உறைஞ்சு போயிருக்கா. அப்ப போலீஸ் நீனா கிட்ட, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு உங்க கணவரை முன்னாடியே தெரியும்னு சொல்றாங்க. என்னுடைய தங்கச்சிய ஆண்டிக்கு நிச்சயம் பண்ணோம், அதுல இருந்து அவ வாழ்க்கை நரகமா போச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி அவன் என் வீட்டுக்கு அழுதுட்டே வந்தா, அதுல இருந்து அவளால இன்னும் மீண்டு வர முடியலன்னு சொல்றாங்க. இது பரவாயில்ல, சில சமயம் மேல இருந்து கீழே விழும்போது இந்த மாதிரி அடிப்படதான் செய்யும், அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆண்ட்ரூவை அடக்கம் பண்றாங்க. அங்க வந்த எல்லாருமே, சே ஆண்ட்ரூ எவ்வளவு பெரிய நல்லவன் தெரியுமா, இப்படி அநியாயமா இறந்து போயிட்டானேன்னு தார தரையால் ஊறாங்க. ஆனா அவன் அம்மாவை பாருங்க, குத்துக்கள் மாதிரி வந்திருக்கா, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. எல்லாரும் கிளம்பும் போது இப்படி நடந்து போச்சுன்னு விசாரிக்க வராங்க. அப்ப ஆண்ட்ரூ அம்மா அவங்கள பார்த்து, என் பையனுடைய சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா அவனுடைய பல்லு உடைஞ்சு போச்சு, அது அவனுடைய பிரிவிலேஜ், பல்லு இப்படி உடைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அதாவது பையன் செத்து போனது பிரச்சனை இல்ல, அவன் பல்லு உடைஞ்சதுதான் பிரச்சனை. இந்த கிளம்பி பேசிட்டு இருக்கு. இதை கேட்டு வந்தவங்களே ஷாக் ஆகி கிளம்புறாங்க. எல்லாரும் கிளம்பி போறாங்க. பார்த்தா மில்லி அங்க வந்திருக்கா. உடனே நீனா அவகிட்ட, உன்னை நான் ஊரை விட்டு போக சொன்னேன்ல, ஏன் மறுபடியும் வந்தேன்னு கேக்குறா. மில்லி எதுக்கு, என்னால போக முடியாது, நான் பரோல்ல வந்திருக்கேன், இங்கதான் இருந்தாகணும்னு சொல்றா. அப்ப நீனா அவகிட்ட, இத வச்சுட்டு நல்லபடியா இரு, நான் பண்ணதுக்கே நான் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. பார்த்தா அவ கொடுத்தது ஒரு செக்கு, அதுல $100,000 இருக்கு. மில்லி அடுத்ததா இன்னொரு வீட்டுக்கு இன்டர்வியூக்கு போறா. அவங்க மில்லி கிட்ட, இந்த வேலையில உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு மில்லி, எனக்கு இதுல நிறையவே அனுபவம் இருக்கு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றா. அப்ப அவங்க, நீனா தான் உங்களை பத்தி எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னுடைய கணவரை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், உங்களால இந்த வேலையை சரியா செய்ய முடியுமான்னு கேக்குறாங்க. அப்பதான் மில்லி கவனிக்கிறா, அவங்க கையில அடிப்பட்ட காயம் இருக்கு. அவங்க மில்லிய பார்த்து, உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அப்ப மில்லி சிரிச்சுக்கிட்டு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. இதோட இந்த படம் முடிவுக்கு வருது. இப்ப மில்லிக்குன்னு ஒரு வேலை இருக்கு, பேங்க்ல காசும் இருக்கு, அதனால அவ பரோலுக்கும் ஒண்ணும் ஆக போறது இல்ல. அதே மாதிரி ஆண்ட்ரூ இறந்ததால அவன் சொத்து ஃபுல்லா நீனாக்கு வந்துடும், அவளும் அவ பொண்ணோட இனிமேல் நிம்மதியா இருப்பா. என்ன மக்களே, படம் எப்படி இருக்கு? இந்த படத்தை பார்க்கும்போது சில பேருக்கு ஒண்ணு தோணிருக்கும், இப்படிலாம் கூடவா மனுஷங்க இருப்பாங்க, இதெல்லாம் சினிமால தான் நடக்கும், நிஜத்துல இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு யோசிப்பீங்க. ஆனா நிஜத்துல இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. சமீபத்துல கூட எப்ஸ்டீன் ஃபைல் ரிலீஸ் ஆச்சு. அதுல நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அரக்கத்தனமான கேடு கட்டவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. சினிமால காமிக்கிற மாதிரி திருடங்க மறு வச்சுட்டு வர போறது இல்ல, தீவிரவாதிங்க தொப்பியும் குல்லாவும் போடுறது இல்ல, கள்ள கடத்தல் பண்றவங்க கருப்பா மட்டும் இருக்கிறது இல்ல. இதையெல்லாம் பண்ற முக்கியமான ஆட்கள் டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலைய படிய வரிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படின்னு நமக்கே பாடம் எடுக்கிறாங்க. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு இதான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு தரமான படத்துல பார்ப்போம். நன்றி.